சிங்கப்பூரில் தமிழ்மொழி தேர்வுக்கான ஒரு பாடமாக மட்டுமே பார்க்கப்பட்ட நிலை சற்று மாறியிருப்பதாக தெரிகிறது. இப்போது உயர்தமிழ், தமிழ் இலக்கியத்தை பாடமாக தேர்ந்தெடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மாணவர்கள் தங்கள் ஆர்வத்திற்கும் திறமைக்கும் ஏற்ப வெவ்வேறு நிலைகளில் மொழியை கற்கும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் தமிழ் புழக்கம் அதிகரித்திருப்பதற்கு மேலும் பல காரணங்களை கூறலாம். அதில் ஒன்று 1990களின் இறுதியிலிருந்து தகவல் தொழில்நுட்பம், வங்கி மற்றும் பொறியியல் துறைக்காக தமிழகத்திலிருந்து இங்கு குடியேறிய வல்லுநர்கள். இவர்கள் சிங்கப்பூரிலேயே தங்கள் குடும்பங்களை அமைத்துக் கொண்டதும் இவர்களின் பிள்ளைகள் இங்கே வளர்ந்ததும் ஒரு காரணம். தமிழ் பேசும் வீடுகள், தாத்தா பாட்டியரின் தொடர்பு, அடிக்கடி இந்தியாவிற்கு செல்லும் வாய்ப்பு ஆகியவை இளைய தலைமுறையினருக்கு ஆழமான பண்பாட்டு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. கோயில்கள், இசை, கலைப்பள்ளிகளோடு தமிழ்மொழி விழா போன்றவையும் மாணவர்களை தமிழுடன் இணைக்கும் பாலமாக விளங்குகின்றன. இன்றைய இளையர்கள் ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் இடையே தடையின்றி மாற்றிக்கொள்ளும் இருமொழி திறன் கொண்டவர்களாகவும் மேடை பேச்சுகளிலும் கலைகளிலும் மிளிர்பவர்களாகவும் உள்ளனர். சமூக ஊடகங்களின் வழி இளையர்களின் தமிழ் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி தளங்களில் இவர்கள் அதிகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் தமிழின் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை பிறந்துள்ளது. தமிழை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முக்கிய நகரமாக சிங்கப்பூர் உருவெடுத்து வருவது நன்கு புலப்படுகிறது. இது ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ் முரசில் வெளியான தலையங்கத்தின் சுருக்கம். தலையங்கத்தை முழுமையாக படிக்க tamilmurasu.com.sg எனும் இணைய முகவரியை நாடுங்கள்.